வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரது பார்வையில் சமகிரகமாக ராசியின் அதிபதியான சனியை பார்க்கிறாருங்க. எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் பலம் பெறுவது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் பலம் வந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் பலம் பெறுவது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாக பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செமையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக செவ்வாயின் வக்ர நிவர்த்தியானது அள்ளி கொடுக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் பதிக்கிறார். எனவே லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் மிக நுணுக்கமாக மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய தடை நிறைந்த பணிகளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு அவற்றை சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இப்படி பல நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் குருவும் வலுவாக வீற்றிருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் வேகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த தருணத்தில் உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் பல்வேறு வகையில தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை 3, 6, 11 ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் என்றால் நிச்சயமாக 5, 9, 10 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் 5ஆம் இடத்தில் தற்போது மிக வலுவுள்ளதாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மாற்றுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பெரிய அளவில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல்
சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகள்ல இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி கற்பனையான பயம், குழப்பமான மனநிலை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல மாறுதல நிறைவாக குடும்பம் சார்ந்த பணிகளில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே திருமண வயது வந்த கும்பராசி ஆண் பெண் என இருவருக்குமே ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த வேளையில் திருமண பாக்கியம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தடை தாமதம் மற்றும் பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் செவ்வாய். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் எதிர்பாராத சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளை சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையில் மிக பெரிய அளவில் ஆற்றல் வெளிப்படுவதோடு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபார துறையில் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் அகன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தர்மத்தின் வாழ்வை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.